அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு 50 பேர் இறந்து போயிருந்தாங்க. இந்த நிகழ்வு ஏற்பட்ட உடனே நடிகர் விஜய் அவர்கள் தற்போது தமிழ்நாடு வெற்றி கட்சியுடைய தலைவரான விஜய் அவர்கள் அந்த நேரில் சென்று ஆதரவு சொல்லியிருந்தார். அதிகப்படியான நேரங்களில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு செய்தி, எந்த ஒரு சம்பவம் மிக பூதாகரமாகி மக்களுடைய பெரும் பேசு பொருளாகப்படுதோ அந்த இடத்துலாமே விஜய் அவர்கள் நேரில் சென்று அந்த ஆதரவுலாம் சொல்கிறாரு. இது நிகழ்வுன்றது அடிக்கடி நடந்திருக்கும், இது நம்ம எல்லாமே பார்த்துருக்கலாம். தற்சமயம் அவர் தாவேக்கான்ற தமிழ்நாடு வெற்றி கழகத்தை கட்சியுடைய உருவாக்கி அதுக்கான தலைவராக அவர் இருக்கார். ஆனால் இதற்கு முன்பாகவே அனிதாவோட மரணம், இந்த நீட் தேர்வில் இறந்து போனாங்கள்ல அதே அனிதா தான். அந்த அனிதாவோட மரணம் நடந்த உடனே அந்த ஆட்சியில், அது அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியான்னு சொல்லிட்டு பாரபட்சம் இல்லை, அந்த ஆட்சியில் கூட நேரடியாக அனிதாவோட வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல, ஒரு நடிகராக தான் இருந்தார். ஆனால் அப்பொழுது கூட தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு அன்பு வச்சிருந்து அவங்களுக்கு ஏதாவது துயரத்தில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போய் பார்க்குற பல நிகழ்வுகளை விஜய் அவர் செய்திருந்தார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட அந்த இடத்துல அவர் கலந்துக்கிட்டு இருந்தார். இது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். சரி, இவருடைய இந்த அரசியல் அப்படின்றது அதிமுக ஆட்சியில் ஒரு விதமாகவும் திமுக ஆட்சியில் ஒரு விதமாகவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் திமுக ஆட்சியில் ஏதாவது தவறு செஞ்சாலும் அதை வெளிப்படையாக பேசுகிறாரு, அதிமுக ஆட்சியில் ஏதாவது தவறு செஞ்சாலும் அதை வெளிப்படையாக பேசுகிறாரு. இது போல தான் இவர் கடந்த காலத்தை தான் எடுத்து பார்த்தீங்கன்னா நிகழ்வு எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல சில பிரபலங்கள், சில நடிகர்கள் எல்லாருமே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் நல்லா வாழ்க்கையே பேசுவாங்க, அங்கே நடக்கிற தகவலை சொல்லுவாங்க. ஆனால் திமுகவோட ஆட்சி நடக்குதா மட்டும் கை கட்டி வாயை போத்திட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பாங்க. அது போல் பல பிரபலங்களும் இருக்காங்க. அதில் முக்கியமாக சூர்யா அவர்கள் ஏற்கனவே எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் ஏதேனும் பிரச்சனையா அதுக்கு முதல் குரல் கொடுக்குற ஆளாக சூர்யா அவர்கள் இருப்பார். தமிழ்நாட்டில் ஏதேனும் விழிப்புணர்வா அதுக்கு முதல் குரல் கொடுக்குற ஆளா சூர்யா அவர்கள் இருப்பார். ஆனால் இதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கணும். ஆமாங்க, அதிமுக ஆட்சியில் எந்த தவறு இருந்தாலும் அதை முதல் குரல் கொடுப்பாரு, அதை போராட்டக்களமாக மாற்றுவார் சூர்யா. ஆனால் இதே திமுக ஆட்சியில் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் 50 பேர் இறந்து போயிருக்காங்க, பெரும் எண்ணிக்கை. அது இந்த இடத்துல சூர்யா அவர்கள் ஏதாவது ட்வீட் போட்டு மக்களுக்கு ஆதரவாகவோ இல்லை இந்த அரசுக்கு எதிராகவோ எதனா பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்லை. அப்போது இவர் என்னன்னா, அவர் ஆட்சியாளரை பார்த்து தான் இவருடைய பேச்சுகள் எல்லாமே வெளியே வரும், இவரோட துணிச்சல்லாம் வெளியே வரும். அதே போல தான் சூர்யாவோட மனைவியான ஜோதிகா அவர்கள் ஏற்கனவே கோயில்களில் அதிகமாக செலவு பண்ணதை விட்டுட்டு மருத்துவமனையில் நல்லா செலவு பண்ணுங்க, அந்த இடத்துல பராமரிப்பு நல்லா பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே இது வரவேற்க வேண்டிய விஷயம். மருத்துவமனைன்றது மக்கள் உயிர் காக்கிற இடம், அதனால் மருத்துவமனைன்றது உயர்தர சிகிச்சை இருக்கணும். மக்கள் போகிற இடத்துல ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கு அளவுக்கு பராமரிப்பு ரொம்ப நல்லா இருக்கணும் மருத்துவமனையில், இதை வரவேற்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் 50 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த விடயம் ஜோதிகா அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் இந்த 50 பேர் இறப்பு குறித்து ஜோதிகா அவர்கள் எந்த ஒரு ட்வீட்டும் போடல, எந்த ஒரு பேச்சும் பேசலை. அப்போது இவர்களும் அந்த ஆட்சியில் யார் அமர்ந்திருக்காங்களோ அதை பார்த்து தான் இவங்களுக்கு தைரியம் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். அதன் பிறகு தமிழன்னு பொங்குகிற சத்யராஜா அவர்களும் ஏதோ ஒரு அடக்கி வாசிச்சுட்டு இருக்காரு அமைதியாக. சரி, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வாசிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் என்னன்னு சொல்ல தெரியல. இதில் முக்கியமாக இந்த யூடியூப் சேனல் இருக்க செந்தில்வேலுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அருமையான சொம்புன்னு சொல்லுவாங்க, இல்லை அண்டான்னு சொல்லுவாங்க இந்த திமுக கட்சிக்கு. அப்பேற்பட்ட அது திமுகவுடைய சொம்புன்னு சொல்லலாம், திமுகவோட அண்டான்னு சொல்லலாம். பாடி ஷேவிங் பண்ணல, அவருடைய அடிமைத்தனத்துக்கு அப்படி ஒரு பொருள் அது. அந்த செந்தில்வேல் என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா அவர்களாலும் அதற்கு முன்பாக எம்ஜிஆர் அவர்களாலும் தான் இந்த டாஸ்மார்க் வியாபார ரீதியாக அரசுக்குள்ள கொண்டு வராங்க. சில்லறை வியாபாரமா இந்த டாஸ்மார்க்கில் எம்ஜிஆர் அவர்களும் அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களும் இதெல்லாமே கொண்டு வந்தாங்க. ஆனால் கருணாநிதி அவர்கள் நாங்கள் பூரண மது விலக்கை கொண்டு வருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதாகவும், ஆனால் அந்த நேரத்தில் மக்கள் யாருமே அவங்களை ஏற்றுக்கல. அந்த இடத்துல கலைஞர் தோத்துட்டாரு, அதான் கருணாநிதியுடைய ஆட்சின்றது அந்த தேர்தலில் தோத்துடுச்சு. ஆனால் டாஸ்மார்க்கை சிலை வியாபாரமாக அரசுக்கிட்ட கொண்டு வந்த ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் கடைசி வரைக்கும் டாஸ்மார்க்கை நாங்கள் ஒழிப்போம்னு சொன்ன கலைஞர் ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு தேர்தலை மட்டும் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அதன் பிறகு கருணாநிதி அவர்கள் மீண்டும் முதல்வராக எத்தனையோ தடவை தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. அப்படி இருக்கையில் கருணாநிதி அவர்கள் இந்த பூரண மதுவை கொண்டு வந்தாரா, இல்லை கொண்டு வர முடிஞ்சுதா? கிடையாது. 5 முறை தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர் நினைச்சிருந்தா கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு பூரண மது விலக்குன்னு ஒன்று தேவையே இல்லை. இந்த டாஸ்மார்க் மூலயமா பெரும் வருவாய் கொண்டு வந்ததால் அந்த வருவாய் மட்டும் போதும்னு சொல்லிட்டு எவன் சேர்த்தா எனக்கு என்ன அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவர் இதெல்லாமே எடுத்துக்கல. சரிங்க,
நிரந்தர பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் திமுக அரசுக்கு இருந்தால் இந்த திமுகவுடைய அரசு பட்ஜெட்டில் இந்த ஆண்டோட டாஸ்மார்க் வருமானம் 50,000 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுவாங்களா? அப்படி தீர்மானம் போடுற அந்த நபர் இந்த டாஸ்மார்க் ஒழிக்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் இது கூட தெரியாத செந்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக அரசு அன்னைக்கு மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தோம், ஆனால் நீ யாருமே அன்றைக்கி திமுக வச்சு ஆதரிக்கல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறது திமுக தானே, அப்போது நீங்கள் அவர்கிட்ட சொல்லி இந்த பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துடுறீங்களா? இன்றைக்கி 1 இல்லை 2 இல்லை 50 உயிர்கள் கள்ளச்சாராயத்தில் போயிருக்கு. நீங்கள் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் உறுதி கொடுக்க முடியுமா? அதுதான் இல்லை. ஆனால் திமுக கட்சி முட்டு கொடுக்கணும், அதனால் பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லையே. அதனால தான் உங்களுக்கு திமுகவின் சொம்பல்ல அண்டா அப்படின்னு ஒரு பட்டப்பேரே வந்திருக்கு. சரி, நீங்கள் அந்த பட்டப்பேருக்கு ஏற்றபடியே திமுக கட்சிக்கு கடைசி வரைக்கும் அடிமையாக இருந்துகிட்டே போங்க. அதன் பிறகு எளிய மக்களுக்கு நாங்கள் தோல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற சில கட்சிகளும் மக்களுக்கு ஆதரவாக இந்த இடத்துல செயல்பட்டாங்கன்னா இல்லை, திமுக கட்சிக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு பொதுவான கருத்துக்களை மட்டுமே, இந்த வெளிப்படையான குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்க, அது இல்லாமல் போகிற போக்கில் அப்படியே ஒரு பேசிட்டு போவோமேன்னு சொல்லிட்டு சில பேர் அப்படியே பேசிட்டு போயிடுது. ஆனால் இதே அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் எல்லாருமே ரோட்டில் நின்று போராடி இருப்பாங்க. அப்போது நடிகர்கள், இந்த பிரபலமான கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கிற கட்சியில் ஏதாவது தவறு செஞ்சால் கண்டுக்க மாட்டோம், ஆனால் எதிர்கட்சிகள் செஞ்சால் அதை உடனே இறங்கி விமர்சனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த இடத்துல அதிமுக சார்பாக பேசலை. ஒவ்வொரு நபருமே அரசு என்ன தவறு செய்தோ அதை கண்டிச்சா மட்டும்தான் அந்த அரசுன்றது உடனே நல்ல ஒரு தீர்வு கொண்டு வரும். ஆனால் நீங்கள் கண்டுக்காமல் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிடுறீங்க. இதே மாற்று கட்சியை மட்டும் அதிகமாக பேசுகிறீங்க. நீங்கள் கூட்டணி இருக்க கட்சியோ இல்லை உங்களுக்கு ஆதரவாக இருக்க ஒரு கட்சியோ தவறு செய்யும் போது அதை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்கள் செய்யும் இந்த தவறுதால் உங்களை நம்பி இருக்க இந்த மக்கள் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இந்த விஷயத்தில் இவங்களை காட்டிலும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த இடத்துல நேரடியாக போய் கலந்து பேசுகிறாரு. அந்த விதத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டே சொல்லலாம். சரி, அதிமுக ஆட்சியில் மட்டும் எல்லாம் வாய்க்கையே பேசிட்டு திமுக ஆட்சியில் இவ்வளோ அவலம் நடந்தும் வாயை மூடி கை கட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்களை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைந்துடுவோம். நன்றி.